இதில நீங்கள் கேட்டவை படம் முதல் படம்னு சொன்னாலும், வானம் எல்லையிலேருந்து தான் அவரு பெருசா வெளிப்பட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் கமல் சாருடைய தேவர் மகன், தென்னாலி தொடர்ந்து வந்தது. அப்புறம் ரஜினி சார் படம். விக்ரமன் சார் வந்து புது வசந்தத்திலே ஒரு நல்ல ஒரு இத குடுத்திருப்பார். இயக்குனர் மாரி ஒரு வாய்ப்ப குடுத்திருப்பாரு. அதுலருந்தே விக்ரமன் சார் படங்கள் எல்லாத்துலயுமே சார் இருப்பாரு. கே.எஸ். ரவிக்குமார் தொடர்ந்து இருக்கும். வாசு சார் படம் அப்படி அவருக்குன்னு ஒரு இயக்குனர்கள் வந்து கண்டிப்பா இவர் இருப்பார் அந்த படத்துல. படத்தோட ஓப்பனிங்ல வருவார், எண்டுல வருவார், மிடில்ல ஒரு தடவ வருவாருங்கிற மாரி ஒரு 8 நாள் 6 நாள் கால் ஷீட் மாரி இருக்கும். ரொம்ப அது அந்த பீரியட் வந்து இவர் ரொம்ப இதா இருந்தார். நெறைய படங்கள் பண்ணாரு. அதுதான் அவர வந்து சினி ஃபீல்ட்ல ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. அவங்களோட நல்ல தொடர்புகள்லே தான் இருந்தார். அவங்க வந்துட்டு படம்னா சரி மதன் பாபு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிருவாங்க. அந்த மாரி இருந்தவங்க தான். அந்த நட்பை இவர் தொடர்ந்து பராமரிச்சுட்டும் வந்தார்.